ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வரை மாவட்ட செயலாளர் போன்ற பெரிய பொறுப்புகளை எல்லாம் தரக்கூடிய ஒரே கட்சி இவங்க தான். நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த கட்சியில ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலராக ஆக்கியிருக்கிறாங்க? வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிய, ஒரு மாற்றுத்திறனாளிய மாவட்ட செயலாளரா எந்த கட்சியிலையாவது போட்டிருக்காங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். நம்ம ஒரு கட்சியில போய் சேர்றோம், அந்த கட்சி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வேற மாதிரி ஏதாவது மாறிடக்கூடாது. அப்புறம் கட்சி எடுக்கிற முடிவுக்காகவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன மாற்று அரசியல்? இப்படி பல்வேறு சவால்கள் இருக்கு. பல தலைவர்களை நான் நம்பினேன். பெரியார் அவர்கள் பேசிய பெண்ணுரிமை, காமராசர் சொன்ன பொதுவாழ்வில் தூய்மை, வேலுநாச்சியார் பேசிய மண்ணுரிமை, தியாக கடல் அஞ்சலை அம்மாள் காட்டிய தியாகம், இதையெல்லாம் காமிச்சு இவங்க தான் என்னுடைய கொள்கை தலைவர்கள், இந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி தெளிவாக ஓப்பனாக தைரியமாக சொல்லி வர ஒரே தலைவர் சமகாலத்தில் இவர் தான். நான் கூட சில சமயம் மேடைகளில் என்ன அறியாமல் எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட தனிநபர் தாக்குதலோ இந்த வார்த்தை அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப பார்த்து மெஷர் பண்ணி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு வாய்ஸ் மேனுக்குள்ள ஒரு ஜென்டில்மேனை அந்த ஒரு குணத்தை அவர் காட்டிகிட்டே இருப்பார். நானே ஒரு மாநில பொறுப்பில் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் முதல் விஷயம் அவங்ககிட்ட சொல்லி, பொது செயலாளர்கிட்ட சொல்லி தான் நான் ஒரு விஷயத்தை செய்யணும். புரோட்டோக்கால் இருக்குது, அது ஒரு அதிகாரம். பெண்களுக்கு தரோம், கை குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வராங்க, அவங்கள மாவட்ட செயலாளர் தரோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு தரோம், அவங்க ஆட்டோ ஓட்டுநருங்கிறதுக்காக தரல, அவங்க கை குழந்தை வச்சுருக்காங்க தரல. அதே மாதிரி இவங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக தரல. அவர்களுக்குள்ளார ஒரு ஆளுமை இருக்குது. நேர்காணல் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, நேர்காணல் பண்ணி, இந்த ஒரு ரீசனே போதுங்க. எங்கள் கட்சியில் ஒன்றே இல்லை, ஈகோ இல்லை. பெரியவன் சின்னவன், அவனை இது பண்ண, அவனை இந்த உள்கட்சி வீட்டெல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு பொறுப்பு சொன்னால் அன்றைக்கி இந்த தோழர்கள் அடைந்த மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அன்றைக்கெல்லாம் எனக்கு உடம்பு முடியல, அதனால் நான் எப்போ போதும்பா யாரும் வராதிங்கன்ற அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான இடம், சிறப்பான இடம், வளர்ச்சிக்கான இடம் தமிழக வெற்றிக்கழகம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அரசியல் ஆர்வம் எங்கிருந்து தொடங்குச்சு? எனக்கு இந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம். நான் இப்போ நான் பேச்சாளர் தான், உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறேன். சில சமயம் பார்த்தா நான் வாயே திறக்க மாட்டேன், ரொம்ப அமைதியாக இருப்பேன், இன்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்கூல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை தெரியும். ஸ்கூல்லலாம் நான் ரொம்ப பேசவே மாட்டேன். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் வச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் என்னை பற்றி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, ஆனால் பேசவே மாட்டேறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவும் அப்படி தான், ரொம்ப அமைதியாக இருப்போம். பட் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு, ஒரு அலைவரிசை வந்துட்டால் மனம் திறந்து நம்ம பேசுவோம். எனக்கு அந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம். நமக்கு பிடித்த மாதிரி அவங்க இருக்கணும்னு இல்லை, அது அவசியம் இல்லைங்க. ஆனால் அவங்க சரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்களா, அது அந்த கிரவுண்ட்ஸில் இருக்கவங்களா நம்ம பார்க்கணும். அரசியல் கூட அப்படி தாங்க, அலைவரிசை ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கட்சியில் போய் சேர்றோம், அந்த கட்சி வருங்காலத்தில் எதிர்காலத்தில் வேற மாதிரி ஏதாவது மாறிடக்கூடாது. அப்புறம் கட்சி எடுக்கிற முடிவுக்காகவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன மாற்று அரசியல்? இப்படி பல்வேறு சவால்கள் இருக்குது. பல தலைவர்களை நான் நம்பினேன், இவங்களாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு எத்தனை பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன். திமுக, அதிமுக, எல்லா சர்வ கட்சி தலைவர்களையும் பேட்டி எடுத்த தலைமுறையில் நானும் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் முதல் முறையாக தமிழில் இவங்களையெல்லாம் சந்தித்து பேசி பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைந்தது. ஆனால் எல்லாருமே பார்க்குற பொழுது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு நிறைகுறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் நீண்ட நெடு காலமாக பார்க்குறேன். இப்போ 2008 2008 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2008 நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 2008 நான் ஸ்ரீலங்காவில் வேலைக்கு போகிறேன். ஓகே. அப்போ ஈழத்தமிழர்களுக்காக இங்கே உண்ணாவிரதம் அந்த மனுஷன் தளபதி விஜய். 2016 நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காலேஜ் போயிருப்பீங்க. மெரினால பண்பாட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, பல மாதம் முன்னாடியே நான் புச்சட்னியில் ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணி நான் வீடியோ போட்டேன். இப்போ அது ஒரு சாங் பண்ணியிருந்தாரு. ஒரு ரேலி போனோம் நாங்கள் மெரினா பீச்சில் போராட்டத்துக்கு முன்னாடி. விவேகானந்தர் இதுல இருந்து நம்ம டவர்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ரேலி போனோம், உழைப்பாளர் சிலை வரைக்கும். ஸோ அந்த பீரியட்ல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு தரையில் ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா தளபதி விஜய். டிமானிட்டைசேஷன் அப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது ஒரு பெரிய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்ற ஃபீல் இருந்தோம். ஏன்னா ஏதோ ஒன்று மேட்சிங் நடக்கும்போது நம்பணும். ஆனால் ரொம்ப கரெக்டாக, அது நல்ல விஷயம்தான். ஆனால் நோக்கம் நல்லா இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவரோட பேசி தேடி பாருங்க, இருக்கும் அதெல்லாம் யூடியூப்ல. டிமானிட்டைசேஷன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு அவர் இப்போ பரந்தூர் வரைக்கும், அரியலூர் அனிதா பிரச்சனையில இருந்து தூத்துக்குடி ஸ்னோலினுடைய அம்மா எனக்கு தெரியும். அந்த அம்மாவை மேடையில் வச்சு 1 மணி நேரம் நான் சமாதானம் பண்ணுவேன். அவங்க வீட்டில் போய் நடுராத்திரி இந்த மாதிரி பைக்கில் சாதாரணமாக போய் உட்காந்த மனுஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 25 வருடத்தில் அவர் எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கூட தப்பாகவே இல்லை. ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். ஃபவுண்டேஷன் ஃபாதர்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ரூட்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய ரூட்ஸை நீங்கள் பார்க்குற பொழுது பல விஷயங்கள், பல துறைகளில் இருக்கக்கூடிய மக்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க.
ஃபுல் டைம் பொலிட்டிஷியனை விட ஒரு டாக்டர், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஆங்கர் இவங்கெல்லாம் வருகிற பொழுது பாலிடிக்ஸ் வந்து மறுசுழற்சி ஆகும், ரீசைக்கிள் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது ஒரு ஒப்பற்ற தலைவராக என்னுடைய தளபதி எனக்கு தெரிந்தார். அவர் எடுத்த எந்த ஸ்டாண்டுமே தப்பு கிடையாது. அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ண மாட்டார், டீப்பா அனலைஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுவார். இல்ல நான் வெவ்வேறு துறைகள்ல இருந்து அரசியலுக்கு வரும்போது மறுசுழற்சி ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இங்க அரசியல் பண்றதுக்கு அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அரசியல்வாதிகள் இப்படிதான் இருக்கணும், அவங்களுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டாங்கன்ற விமர்சனம் காலம் காலமா இருந்துட்டே இருக்கு. அவங்க விமர்சனம் சொல்றவங்க ஆரம்பிக்கும் போது இதே விமர்சனத்தை அவங்க மேல சொல்லுவாங்க. எல்லாருமே பிறக்கும் போதே பிறப்பின் அடிப்படையில ஒரு தலைவர் வந்து ஒரு அதிகாரம் வந்து தீர்மானிக்கப்படக்கூடாது. வளர வளர அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவாங்க. இப்ப உக்ரைன் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன நாடு ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி சண்டை செய்யுது. உக்ரைனுடைய பிரசிடென்ட் யாரு? ஜெலன்ஸ்கி. ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர், காமெடியன். அமெரிக்காவினுடைய பாப்புலரான ஒரு கவர்னர் அர்னால்டு ஸ்வாஸ்நேக்கராப்பா. அர்னால்டு யாரு? நடிகர். என்டிஆர் தெய்வமா பார்த்தாங்க மக்கள், பலமுறை ஆண்டவர், அவர் ஒரு நடிகர். இந்த பக்கம் அண்ணா அவர்களே எழுத்தாளர், சினிமாவில் நிறைய எழுதியிருக்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறாள் அப்படின்னு எழுதினார் பாருங்க பராசக்தியில. அவர் சினிமாவிலிருந்து வந்தவர். ஸோ கலைத்துறையில் இருந்து பொதுத்துறைக்கு இந்த சமூக சேவைக்கு வராங்க பாருங்க அரசியல்ல. அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கும், அதை எதையாவது சரி பண்ணுன்ற ஒரு நல்ல எண்ணமும் இருக்கும். அதனுடைய நீட்சியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லவே வேண்டாம், உலகமே சொல்லுது. ஜெயலலிதாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனுடைய நீட்சியாக புரட்சி கலைஞர் கேப்டன் வந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இது வரைக்கும் அவங்களாம் வந்தப்போ அவங்க மீது விமர்சனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா, அது இல்லை இது இல்லை அதில் அது இப்படி இருந்துக்கலாம் அப்படிலாம். அதை எல்லாமே ஒரு ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக, ஸ்ட்ராங்காக டீப் அனலைசிஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த மனுஷன் வந்திருக்காருங்க. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி நான் பர்சனலாக பார்க்குறேன்ல, பெஸ்ட் ஹியூமன் பீயிங், ஒரு பரிசுத்தமான இதயத்துக்கு சொந்தக்காரர். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம்னு விஎம்ஐன்னு ஒன்று ஆரம்பிச்சார் பாருங்க. வெறும் விஎம்ஐ மூலமா தன்னுடைய படங்கள் வருகிற பொழுது பப்ளிசிட்டிக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்தாம வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணார். எத்தனை குழந்தைகளை படிக்க வைத்தார், எத்தனை இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தினாங்க, ரத்த தானம் பண்ணாங்க. கொரோனா காலத்துல, கொடிய பேரிடர் காலத்துல அந்த சின்ன பசங்களை சோஷியல் சர்வீஸ் நோக்கி மடைமாற்றம் பண்ணாரு பாருங்க. இஸ் எக்ஸ்ட்ராடனரி கேரக்டர். எல்லா திமுக காரங்க வீட்டுள்ளாரையும் ஒரு விஜய் ஃபேன் இருப்பாங்க கண்டிப்பா. சோ அவர் ஒரு திமுக மட்டும் இல்ல, அதிமுக, பாஜக, விசிக இருக்காங்கல்ல. எஸ், எல்லா அரசியல் கட்சி குடும்பத்தின் உள்ளாரையும் ஒரு தீவிரமான விஜய் ஃபேன் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பண்பட்ட ஒரு நடிகர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு ரியல் லைஃப் சாம்பியன் அவர். ஏன் தாவேக்கா, ஏன் விஜய் சார்? இது நான் ஒரு நாள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேச வேண்டிய டாபிக், அவ்வளோ இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்கறதெல்லாம் சுருக்கமா சொல்றேன். ஒரு 8-10 நிமிஷத்துல கூட முடிக்கலாம். அதாவது உலகத்திலேயே இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னப்ப கட்சி ஆரம்பிச்சார். இந்த வயசுல அரசியலுக்கு வராரு, சினிமாவை விட மாட்டார்னப்ப இதான் என் லாஸ்ட் படம் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்படி லெஃப்ட் ஹேண்ட்லைங்க, என்ன சும்மா சொல்லலாம் 200 கோடி 250 கோடின்றாங்க ஒரு படத்துக்கு. யாருக்கு மனசு வரும்? வேண்டான்ற. சரி, இவர் உள்ள வந்துட்டாரு, இவர் வந்து பேச மாட்டாருன்னார். மாநாடு போட்ட தலைவன் பிச்சு உதறிட்டாப்ல. உண்மையிலே கடவுள் சத்தியமா சொல்றேன், காசு கொடுக்காம பிரியாணி வாங்கி தராம ஆர்கானிக்கா வந்த கூட்டம். 6 மணிக்கு கூட்டத்தை முடிச்சலாம். இதுக்கப்புறம் வந்தா என்ன பண்றது, கூட்டத்தை சமாளிக்க முடியாது. மாநாட்டை முடிக்கிற அளவிற்கு மற்ற மாநாடுலாம் விடிய விடிய நடக்கும். அதன் பிறகு இவர் பொது பிரச்சனையை பேச மாட்டாருனாங்க. பரந்தூருக்கே வந்தார். வேங்கவேலுக்கு ஒரு வரப்போறான்றனா அவசரமா உளவுத்துறை வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. ஸோ இவர் எதையெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ணி காட்டக்கூடிய ஒருவர். எனக்கு ரொம்ப பிடிச்சது, எங்களுக்கு இதுதான் கொள்கைன்னு கொள்கை தலைவர்களை எக்ஸிபிட் பண்ணி, இப்போ பெரியார் அவர்கள் பேசிய பெண்ணுரிமை, காமராசர் சொன்ன பொதுவாழ்வில் தூய்மை, வேலுநாச்சியார் பேசிய மண்ணுரிமை, தியாக கடல் அஞ்சலை அம்மாள் காட்டிய தியாகம், இதையெல்லாம் காமிச்சு இவங்க தான் என்னுடைய கொள்கை தலைவர்கள், இந்த ஸ்டாண்டில் தான் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி தெளிவாக ஓப்பனாக தைரியமாக சொல்லி வர ஒரே தலைவர் சமகாலத்தில் இவர் தான். நான் அவங்களுக்கு எதிராக வரேன், இவங்களுக்கு எதிராக வரேன், இவங்களை நாம் வந்து இது பண்ணோம், வெறுப்பு அரசியல் கிடையாது. நான் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறேன், எதிர்ப்பு அரசியல் பேசுகிறேன்றார். வெறுப்பு அரசியல் வேறு, எதிர்ப்பு அரசியல் வேறு. அண்ட் இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கூட சில சமயம் மேடைகளில் என்ன அறியாமல் எங்கேயோ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட தனிநபர் தாக்குதலோ, இந்த வார்த்தை அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப பார்த்து மெஷர் பண்ணி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் ஒரு வைஸ் மேனுக்குள்ள ஒரு ஜென்டில்மேனை வந்து அந்த ஒரு குணத்தை வந்து அவர் காட்டிகிட்டே இருப்பார். அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் உள்ளார ஏன் வரணும்னா, நான் யாருங்க, நான் பேச்சாளர்.
ஒரு பேச்சாளரிலிருந்து பேராசிரியர் வரை, மாற்றுத்திறனாளியில் இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வரை, மாவட்ட செயலாளர் போன்ற பெரிய பொறுப்புகளை எல்லாம் தரக்கூடிய ஒரே கட்சி இவங்க தான். நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த கட்சியில ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலராக ஆக்கியிருக்கிறாங்க? வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடியை, ஒரு மாற்றுத்திறனாளியை மாவட்ட செயலாளரா எந்த கட்சியிலையாவது போட்டிருக்காங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க நாளைக்கு என் நம்பர் இருக்கு உங்ககிட்ட, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. காமிச்சா நான் அஃப்கோர்ஸ் சந்தோஷம் ஒத்துக்கிறேன். இப்போ நானே ஒரு மாநில பொறுப்பில் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் முதல் விஷயம் அவங்ககிட்ட சொல்லி, பொது செயலாளர்கிட்ட சொல்லி தான் நான் ஒரு விஷயத்த செய்யணும். புரோட்டோகால் இருக்கு, அது ஒரு அதிகாரம். பெண்களுக்கு தரோம், கை குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வராங்க, அவங்கள மாவட்ட செயலாளர் தரோம். ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு தரோம், அவங்க ஆட்டோ ஓட்டுநருங்கிறதுக்காக தரல, அவங்க கை குழந்தை வச்சிருக்காங்க தரல. அதே மாதிரி இவங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுக்காக தரல. அவர்களுக்குள்ளார ஒரு ஆளுமை இருக்கு. நேர்காணல் பண்ணி யோசிச்சு பாருங்க, ஒரு நைட்டு இவர் தான் இவங்க தான் அப்படின்னு அவர் போஸ்ட் போட்டால் யாராவது கேள்வி கேட்க முடியுமா தலைவருக்கு எதிராக? ஆனால் 1 மாதம் எடுத்து எல்லாரையும் வர வச்சு ஒரு ப்ராசஸ் பண்ணி நேர்காணல் பண்ணி, இந்த ஒரு ரீசனே போதுங்க தமிழக வெற்றி கழகத்தில். இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க திறமையை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆனா இந்த மற்ற கட்சிகளா இருக்கட்டும் இல்ல மற்ற இடங்கள்ல கை குழந்தைய வச்சிருக்காங்க, அவங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? அப்படியான காரணங்களை சொல்லி தவிர்க்க தானே பார்ப்பாங்கன்னு சொல்றேன். சொல்றேங்க, நியூசிலாண்டில் பார்லிமெண்ட்ல அந்த அம்மா ஏஞ்சி பேசுது, பிரதம மந்திரி கையில் கை குழந்தை பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே பேசு. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடெண்ட், இப்படி உலகம் முழுக்க பெண்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு இஸ்ரோ உள்ளார தமிழில் இருமொழி கொள்கையில் படித்த எத்தனை லேடி சயின்டிஸ்ட் இருக்காங்க தெரியுமா? இதே சிட்டிக்குள்ளார எத்தனை லேடி ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஆண்களை விட ஒரு வகையில் பெண்கள் வந்து ஆளுமை மிக்கவர்கள். இது சரிநிகர் சமானம் பாலின சமத்துவங்கிறத தாண்டி அவர்களுக்கான வாய்ப்பு திட்டமிட்டு தடுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாதுப்பா. அவங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும், அவங்களுக்கு சேர வேண்டியதை சேர்க்கணுங்கிறத ரொம்ப பெரிய ஒரு தெளிவு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது. தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அது இருக்குது. இந்த ஒரு ரீசனே போதும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு. அப்புறம் இது த்ரூஅவுட் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று எங்கள் கட்சியில் இல்லை, எல்லாரும் இருக்குமாங்களா, எங்கள் கட்சியில் ஒன்றே ஒன்று இல்லை, ஈகோ இல்லை. பெரியவன் சின்னவன், அவனை இது பண்ண அவனை இந்த உள்கட்சி வீட்டெல்லாம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஒரு பொறுப்பு சொன்னால் அன்றைக்கி இந்த தோழர்கள் அடைந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அன்றைக்கெல்லாம் எனக்கு உடம்பு முடியல, அதனால் நான் எப்போ போதும்பா யாரும் வராதிங்கன்ற அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான இடம், சிறப்பான இடம், வளர்ச்சிக்கான இடம் தமிழக வெற்றி கழகம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.